எல்லாம் செக்யூரிட்டி தாண்டி உள்ள வந்துட்டோம் தாஜ்மஹாலுக்குள்ள. அடுத்து நீங்க உங்க காதலிக்காக என்ன கட்ட போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, ஜென்ரல் டெல்லியோட கேபிட்டல்ல இறங்கிட்டோம். சாரி. ஹை கைஸ், இன்னைக்கு டே 4ல நம்ம எங்க இருக்கோம்? ரூம்ல தாங்க இருக்கோம். இனிமேல் தான் தாஜ்மஹால் சன்ரைஸ் பார்க்க கிளம்ப போறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 5:58 ஆச்சு. ஸோ இப்போ கிளம்பிட்டோம் நாங்க. ரெண்டு ஒரே காஸ்டியூம் தான், குர்தா. போய் சன்ரைஸ் பார்த்துட்டு தாஜ்மஹாலை காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க தாஜ்மஹால். பேக் கேட்ல தான் நாங்கள் இருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் கேட்டுக்கு போக போகிறோம். இந்த காஸ்டியூம் பார்த்து நாயை தரத்தை பார்க்குது. இதால் எந்த வண்டி அலோடு இல்லை. இதோடு நின்று தான் உள்ள வரணும். 12 செம்ம குளிருங்க. இங்கே 8 டிகிரியில் குளிர், இங்கேயே 8 டிகிரி. மணாலி போய் என்ன பண்ண போகிறோம் தெரியல. வாங்க போய் காட்டலாம், பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாஜ்மஹால் வெஸ்ட் கேட்டு கிட்ட தான் இருக்கோம். இன்னும் என்ட்ரி பண்ணல. உள்ள சண்டே சாமி தான் உள்ள விடுவாங்கன்னு நினைக்கலாம். நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஆக போகுது. லைட்டா வலிச்சு வருது. நேரம் உள்ள பார்த்தா தாஜ்மஹால் தாங்க. ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். காலங்காத்தால எழுந்திரிச்சு வந்து நீட்டு வாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாருங்களேன் எப்படி இருக்காங்க. ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. தாஜ்மஹால் என்ட்ரி. ஸோ இப்படிதான் போய் ஆகணும். நான் இன்னும் என்ட்ரி பண்ணல, ஏன்னு தெரியல. பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளா வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி. சன்ரைஸ் பாருங்க, ஜம்முன்னு தெரியுது. இந்த ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்க. நீங்க உள்ள போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம தாஜ்மஹால் வந்து ஒரு ஃபீலுங்க. சன்ரைஸஸ்க்கும் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுமோ, 3 விதமான கலர் சேஞ்ச் ஆகுமா. மார்னிங் டைமு பிங்க் கலர்ல தெரியுங்களாமா தாஜ்மஹால். அதே ஆஃப்டர்நூன் மேல வந்து ஒயிட் கலர்ல தெரியுமாமா. அதே ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல தெரியும். சன்செட் ஆகிற டைம் பார்க்கலாம். 3 கலர் நம்மளால பார்க்க முடியலனால ஒரு கலர் வச்சு நம்ம பார்க்கலாங்க. வாங்க இங்க பாருங்க. இதான் வெஸ்ட் கேட் நினைக்கிறேன். வெஸ்ட் கேட் அது. ஓ மை காட், அங்க தாஜ்மஹால் இருக்கு பாய். பாருங்க, தாஜ்மஹால் தெரியுதா உங்களுக்கு? இதுங்க போய் பார்க்கலாம். காட்டுங்க தாஜ்மஹால். பிடிச்சிருக்கோம். ஆமாங்க, கேமரா எடுத்தா கொஞ்சம் மெமரிஸா இருக்கனால கேமரா பிடிச்சிருக்கோம். நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க. எப்ப கட்டினாங்கன்னா 1600 அந்த டைம்ல கட்டினது. இந்த 4 கோபுரம் பார்த்தீங்கன்னா வெளியே சார்ந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நிலநடுக்கம் வந்தாலும் உள்ள உளுந்து அந்த மாளிகையை உடையாத மாதிரி வெளியே உளுந்து உடையிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ள நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க. இனி நம்ம போக போக பார்க்கலாம். இங்க பாருங்க, போட்டோகிராஃபி வச்சு எடுத்துட்டு போனாங்க. சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. தாஜ்மஹால் ஒரு கையில தூக்குறாங்க. உங்களுக்கு இது மட்டும் அழகா தெரியும். எல்லாமே இந்த அழகுதான். இது கூட பாருங்க, இது ஒரு வகையான அழகுதான். 3 விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங், அந்த லைன் சரௌண்டிங் பேக் சைடு நம்ம போயிருக்கோம். நீ முடிச்சு நீங்க நம்ம தான் போட்டோம். இங்க பாருங்க, மனாச்சி மணாலிங்க தாஜ்மஹால் பக்கம் இருக்குல்ல. ஒட்டின மாதிரியே பேக் சைடு பாத்தீங்கன்னா யமுனா ரிவர் ரோடு.
நதி. அதை நீங்க இப்ப ஆனா அந்த ரிவருக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறது ரொம்ப ரிஸ்கான ஒர்க்கு தான். ஆனா வந்து அதையும் பண்ணியிருக்காரு ஷாஜகான். இங்க பாருங்களேன், பாருங்க 3 தெரியுதுங்க. அதான் அல்டிமேட்டான விஷயம். இங்க பாருங்களேன், எல்லாமே சூப்பரா இருக்குது. பாருங்க, அங்க ஆள் யாரும் நிக்கிறாங்க போல. மாடுங்க, மாடுதான் அது அங்க நிக்கிறது. இங்க இருந்து ஆக்ரா ஃபோர்ட் தெரியுது. நேற்று அங்கிருந்து தாஜ்மஹாலை பார்த்தோம், இங்க இருந்து ஆக்ரா ஃபோட்டோ பாக்குறோம் நம்ம. இப்போ தாஜ்மஹாலுங்க, தாஜ்மஹால் கிட்ட தான் வந்திருக்கோம் நம்ம இப்ப. ஆனா வந்து இதுதாங்க, இது கீழே இன்னொரு கேட்டா இல்ல இந்த கேட்டான்னு தெரியல. அச்சு சீல் வச்சுட்டாங்க. ஆமா, இது வந்து 1000 சம்திங் அப்போவே எப்போ வச்சுட்டாங்க சீல். ஆனது இது வந்து இந்த கதவு வந்து ரொம்ப பழமையானதாமா. ஷாஜகானுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா போல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே சீல் வச்சுட்டாங்க. கதவுகள் ஷாஜகானுக்கு முன்னாடி. ஆனா உண்மையான சமாதி வந்து இது கீழே தாங்க இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. மேல வந்து சும்மா ஷோக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க அந்த சமாதி. இந்த கல்லு பார்த்துல வருஷத்துல காட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் மார்பிள்ஸ்ல செஞ்சது. ஒரிஜினல் மார்பிள்ஸ். செக்யூரிட்டி தாண்டி உள்ள வந்துட்டோம் தாஜ்மஹாலுக்குள்ள. எல்லாத்தையும் ஷூ கவர் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, எல்லாருமே கவர் போட்டு தான் உள்ள தாஜ்மஹாலுக்குள்ள போனோம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லா. தாஜ்மஹால் என்ட்ரி உள்ள மேல ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்காக ஸ்கிராட்ச் ஆகும், ஒரிஜினல் மார்பிள்ஸுக்காக ஸ்கிராட்ச் ஆகக்கூடாதுன்னு கவர் போட்டு உள்ள அலோவ் பண்றாங்க எல்லாத்துக்கும். சரியான ஹைட்டா இருக்கு. இதெல்லாம் பழையதான் இருக்கு. நல்லா ஹைட்டா இருக்கு. இங்க பாருங்க, உள்ள வந்துட்டோம் நாங்க. இங்க பாருங்க தாஜ்மஹால். உள்ள அலோடு இருக்குன்னு நினைக்கிறவா, உள்ள போலாம். பாருங்க, இது வந்து அரபிக் மொழியில் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, நல்ல விஷயம் நுணுக்க பொருள்கள் வந்து குரான்ல இருந்து எடுத்து இது எழுதப்பட்டிருக்குங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டிசைன் தான் நினைக்கிறீங்க, ஆனா இது டிசைன்ல கிடையாது. அது அப்படியே செதுக்கப்பட்டிருக்காங்க கல்லுலயே. இது கல்லுதான், ஆனா வந்து அப்படியே டச் பண்ணி செதுக்கிருக்காங்க. இதுக்குள்ளதான் ஒரு சமாதி இருக்காமா. ஆனா ஒரிஜினல் சமாதி வந்து இதுக்குள்ள இல்ல, இதுக்கு அண்டர் பாடி கீழே தான் இருக்கு. இதுக்குதான் இத்தனை போராட்டமா அப்படின்னு இருக்கு. இது எதுக்கு கூடாதமா போட்டோகிராஃபி. ஏதாவது சமாதி போட்டிருக்கு. உள்ள எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், அதுக்குள்ளேயே உள்ள வந்து சொல்லிட்டாங்க போறோம். பாத்தீங்கன்னா வெளியே எக்ஸிட்ல தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரியா இருக்குங்க எல்லாமே. ஆனா
ஆனால் அவங்க உள்ள சவுண்டு போட்டால் ரொம்ப ஒரு 2 minutes அப்படியே கேட்குதுங்க சவுண்டு. எக்கோ ஆயிடுச்சு ரிட்டர்ன். அது பார்க்க அப்படியே பொம்மை செவுருமே தெரியல பயம். இல்ல அட்டைப்பட்டியில செஞ்ச நம்ம பொம்மை தாஜ்மஹால் செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கானா. ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் மார்பிள்ஸ். சூப்பரா இருக்கு பாருங்க. அதனாலதான் ஷூ கவர் ஒரிஜினல் மார்பிள்ஸ்க்காக. இந்த கதவு பாருங்க எப்படி செம்மையா இருக்குங்க. ஆனா இது பாருங்க, இது பாருங்க. இது பேஸ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா எப்படின்னா, கீழே வந்து பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தோணுனாங்கன்னா யமுனா ரிவர் இருக்குங்க. சரி, ரிவர் போகுது. ரிவர் இருந்தாலும் 52 அடிக்கு கீழே தோண்டி கட்டையை போட்டு, கட்டை பார்த்தீங்கன்னா ஊற ஊற அது ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி ஒரு கட்டையை போட்டு தான் வந்து அந்த பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே 3-4 அடி ஒரு லேயராட்ட சாயில் அந்த மாதிரி பார்த்தா போட்டுதான் இதுக்கு மேலதான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. ஆனா வெளியே இவ்வளவு அழகா தெரியுதுன்னா உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு தெரியுதான். ஆனா 1000 பேர் கொண்ட கூலி ஆட்கள், அப்புறம் 20,000 பேர், 1000 யானைகள் வச்சுதான் இந்த கல்லுங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு இதுதான் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1991 இந்த தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா இந்த கீழே இங்க இல்லைங்க, இந்த சைடு இந்த வந்துருங்களா அங்க இருக்க பாத்தீங்களா, அது கீழே பாத்தீங்கன்னா பிளாக் மார்பிள்ஸ் ஒன்று வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா ஷாஜகான் வந்து இறந்த பின்னுதான் அது தோண்டி பார்த்திருக்காங்க. பார்த்தா பிளாக் மார்பிள்ஸ். இப்போ வந்து இவருக்காக ஒரு தாஜ்மஹால், பிளாக் தாஜ்மஹால் கட்டலான்னு ஒரு பிளான்ல இருந்து ஒரு ஆசையோட இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மகனுக்குள்ள சண்டை வந்து, அப்போ அப்பா அப்பனை பிடிச்சி, ஷாஜகான் தான் அப்பா பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் 8 வருஷமோ 10 வருஷமோ சிறையிலே இருந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் 91 தான் தோண்டி பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு இது இருக்கு. அவர் வந்து ஒரு ஆசையோட தான் இறந்துருக்காரு, பிளாக் தாஜ்மஹால் கட்டாம. இல்லைன்னா இதே மாதிரி ஒரு பிளாக் தாஜ்மஹால் எங்கேயாவது பார்த்துருப்போம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த யமுனா ரிவர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மேல இருந்து பார்க்கறதுக்கு நல்ல வியூ கிடைக்கும். இந்த ரிவர் தாங்க. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் இந்த ரிவர் கிட்ட எப்படி இந்த இவ்வளவு பெரிய பில்டிங் எப்படி கட்டுவீங்கன்னு சொல்லிதான் ஷாஜகான் ஒரு போட்டி வெறியோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த இடமே வந்து ஷாஜகானோடது கிடையாது. இடம் தான் இவரு அதிக விலையோ காசோ பேசி ஒரு மன்னர்கிட்ட இருந்து வாங்கி அப்புறம் தான் இந்த தாஜ்மஹால் வந்து கட்டினது அவரு. ஆனா எவ்வளவு லவ்வோட கட்டியிருப்பாரு, ஒண்ணு பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க. இதுதாங்க உண்மையான காதலுக்கு சும்மா சொல்லலையே காதல் சின்னம். ஆனா ஒண்ணு தெரியும், ஒன்னொன்னு செதுக்கி இருக்காரு அவரு. வார்த்தையால பேசலைனாலும் இந்த அழகால அவர் செதுக்கி இருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். நம்ம இங்கிருந்து கிளம்பியாச்சு தாஜ்மஹால்ல இருந்து. அவ்வளவுதான், இனி சுத்துறது வேற எதுவும் இல்லை. பாருங்க வெயிட் நேரா. ஓகே கைஸ், அடுத்து நீங்க உங்க காதலிக்காக என்ன கட்ட போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாகராஜ் காதலிக்காக இவன் கக்கூஸ் கூட கட்ட மாட்டாங்க. இவன் பாத்ரூம் போறதே கக்கூஸ் கட்ட மாட்டாங்க. கவுமுடி கக்கூஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்க, ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க, மினார்ல மேல பாத்தீங்கன்னா தெரியுது அந்த 3 இன்னுமே தெரியுது. பேக் நல்லா இருக்குல்லைங்க. மேப்பு இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு மேப்பு எல்லாம் ஹிந்தியில் இருக்கு.
நம்ம எப்படி வேணால் எக்ஸிட் ஆகலாங்க. வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 3 பக்கம் எக்ஸிட் இருக்குது. எப்படி வேணால் எக்ஸிட் ஆகலாம். ஆனால் ஏதோ கேட்டில் எக்ஸிட் ஆனால் நாங்கள் நேராக ரூமுக்கே போயிடுவோம். தாஜ்மஹாலை பார்த்துட்டு நம்ம இங்கே இப்போ கிளம்பிட்டோம். எங்கன்னா டெல்லி தான். டெல்லியில் போயிட்டு அப்படியே மணாலி நைட் பஸ்ஸுங்க வாங்கினோம். இது வாங்கிட்டு அப்புறம் ஸ்வீட் சொன்னார். ஆப்போசிட் கடையில் ஸ்வீட் போகிறோங்க. ஆட்டோ ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய் வேறு போயிடுவோங்க. இப்போ நாங்கள் இந்த தாஜ்மஹால் கிஃப்ட்லாம் வாங்கினோம்ல, அங்கே ஒருத்தர் எங்களுக்கு நல்லா பழக்கமாயிட்டார். நல்லா க்ளோஸ் பிரதராட்ட பழகிறாருங்க. இப்போ நம்ம எங்களையா அவர் எங்களுக்காக ஆட்டோ வந்து ஏற்றி விட்றேன் நான் சொல்லி அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. இவர்கிட்ட தான் நிறைய வாங்கினேன். 1000 ரூபா 1500 பக்கம் வாங்கணும். இவர் கிஃப்ட்டு 2-3 புல்லு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாகவே பரவாயில்லைங்க. இனிமேல் அப்போ ஆளுங்கள் இங்கே இருக்காங்க. You can go into Bijli direct. Hi guys, இப்போ நாங்கள் டெல்லிக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறிட்டோம். ஒரு 6:30 போய் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. ஆமாம் கைஸ், அது வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். டிக்கெட்டெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆமாங்க, ஜென்ரலில் போயிட்டுருக்கோம் மெயினாக. இதை காட்டு போய் ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணது வேணாம் போய் வாந்தி எடுத்துருவாங்க. ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணது வேறு ட்ரெயின். அது ரொம்ப டிலே போகுது. அதனால் அது கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் ஜென்ரலாக போகிறோம். டிக்கெட்டெல்லாம் போயிட்டு டிடிஆர் வந்தாலும் முடிச்சுருந்தாங்க. ஓகே கைஸ், நான் 6:30 மணிக்கு போயிட்டு பஸ்ஸே வரணும். 8 மணிக்கு பஸ்ஸு. ஸோ நான் அப்படியே ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் சன்செட்டு உங்களுக்கு வந்தது. ஹாய் கைஸ், நம்ம டெல்லியோட கேபிட்டலில் இறங்கிட்டோம். சாரி கைஸ், நம்ம இந்தியாவோட கேபிட்டலில் டெல்லி இறங்கிட்டோம். அந்த ஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்த மெட்ரோவில் போயிட்டு தான் நாங்கள் காஷ்மீர் கேட் போகணும். அதனால் டைம் இல்லை எங்களுக்கு. 6:30 ஆச்சு. பஸ் பார்த்தீங்கன்னா 8:05க்கு பஸ்ஸு. ஆனால் எங்களுக்கு மெட்ரோவே 1 hour பக்கம் ட்ராவலு. மெட்ரோ சாரி மெட்ரோ இல்லை, இது அப்படியா? இதை போட்டு மெட்ரோ 6:39 ஆச்சுங்க. கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நீங்கள்லாம். மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. எப்படி விஷயம் முக்கியா? ரைஸ் நாங்கள் மெட்ரோ கொண்டோம். இங்கே பாருங்கள் மெட்ரோ. நாங்கள் இப்போ தான் படிக்கட்டு இறங்குறக்குள்ளேயும் மெட்ரோ ஓடிடுச்சுங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொன்று வருங்க. அது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே மட்டும் மெட்ரோ எத்தனை இருக்குன்னா 10 மெட்ரோ இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. கேபிட்டல்லாம் சும்மா வாங்க. ட்ரெயின் வந்து நின்றனையும் இந்த ஓப்பன் ஆயிரும். நம்ம உள்ளே போயிட்டு நேராக அங்கேயும் ஒரு பிங்க்கு பாய், அங்கே ஒரு பிங்க்கு போகுது. அது ரிட்டனா? அதாங்க மெட்ரோ. கிஸ் வந்தது. இது மெட்ரோவில் மறுபடியும் மாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆப்போசிட். இறங்கி ஓடி வந்து டக்குன்னு இன்னொரு மெட்ரோ ஏறணும். மெட்ரோ பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லாம் தளபதி படத்தில் பார்த்துருப்பீங்க மெட்ரோ. இதாங்க மெட்ரோ எப்படி போகுது பாருங்கள். இந்த வியூலாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணுங்க. மொத்த டெல்லி தெரியுங்க. முடியல கைஸ், ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கோம். ஓகே கைஸ், எனக்கு பின்னாடி தான் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன பாருங்கள்.
தெரியுங்களா? I am a driver. நான் தாங்க ஓட்டுறேன். காய்ஸ், நாங்கள் இப்போ பஸ் ஏறிட்டோம். சரிங்களா? பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் மணாலி பஸ் ஏறி இறங்கிட்டோம். இறங்கி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டியில் இருக்குதுன்னு நினச்சோம். சரி, நாங்கள் பஸ்லையே பாத்ரூம் இருக்குன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இதை ஃபெசிலிட்டியாமா. பார்த்துக்குங்க. இதை நாங்கள் வந்த பஸ்ஸு. இது நியூ டெல்லி பைபாஸுங்க, மணாலி போகிற பைபாஸ். இப்போ சூப்பர் பைக் பார்த்தேன், ஆனால் நம்மக்கிட்ட இல்லையே. ஓகே கைஸ், நான் இனி பார்க்குறேன். 11 மணிக்கு சாப்பாடுக்கு நிப்பாட்டு வாங்கலாமா? நிப்பாட்டினா கண்டிப்பாக லாக் எடுக்கிறேன், இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிட்றேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணாலி கிட்ட வந்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு 2 hours 3 hours ட்ராவலுக்கு. ஆமாங்க, செம்ம நடுக்குங்க. இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோன்னா வெறும் 3 டிகிரி. இங்கே இதுக்கே எனக்கு நடுக்கம் இன்னும் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தா மழை தெரியல. ஒரு பேக்கரி நிப்பாட்டினாங்க. டாய்லெட் போகிறவங்கள போயிட்டு டீ குடிக்கலான்ட்டு நான் டாய்லெட் போயிட்டேங்க. போய் தண்ணி தொட்டு எனக்கு நடுக்குது, பேசவே முடியல. -டிகிரி வேறு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் மணாலி போயிட்டு தான் உங்களுக்கு பேக் பண்ணுறேன். இன்றைக்கி டே 5 நைட்டு நாங்கள் தூங்க போகிறோம். இருந்தாலும் குளிர ஆரம்பிச்சிடும். தூங்கிட்டு நாங்கள் போயிட்டு டே 5 உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். இது டே 4 இதோட முடிஞ்சு. டாட்டா பாய்.